அருள்நிதி அவர்களோட நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்க அருள்வான் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ அன்பே டயனா படத்தினுடைய ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அதை மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அருள்நிதி அவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் கேரண்டி ஆக்டர்னு சொல்லலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் பொதுவாகவே வித்தியாசமான கதைகள் தான் எப்பவுமே சூஸ் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் இந்த படம் வித்தியாசமாக இருக்கா, எப்படி வேறுபட்டு இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிற முன்னாடி இந்த ரிவ்யூ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்காதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். அருள்வான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு கணேஷ் விநாயகன் அவர்கள். ஸோ இந்த படத்தினுடைய கதைகளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மலைவாழ் மக்கள், அந்த மக்கள் வசிக்கிற இடத்துல ஒரு பொண்ணுக்கு வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. அது எதுக்கான காரணம்னா அங்கே இருக்கிற யாருமே படிக்காதனால சில பேர் ஏமாத்திடுறாங்க. ஸோ அந்த ஒரு நிலைமை மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னா இந்த பொண்ணு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால் பொண்ணு படிக்க கிளம்புறான். ஆனால் அந்த ஊர் மக்கள் நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சு அந்த பொண்ணு எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் தாண்டி இந்த பொண்ணு படித்தாலா இல்லையா அப்படின்னு தான் கதைகளமாக அமையுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்னா எனக்கு விஷுவலாக ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது. சுகுமாரனுடைய டிஓபி இந்த படத்தில் நம்ம கண்குளிர பார்க்க வைக்கிற மாதிரி காட்சிகளை சூப்பராக காட்டுது. முக்கியமாக அந்த மலைவாழ் மக்களுடைய அந்த வாழ்வியலை காட்டப்பட்ட விதம், அந்த மலை கிராமங்களை காட்டப்பட்ட விதமாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஷாட்டாக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தார். பொதுவாகவே அவர் எனக்கு தெரிஞ்சு நான் சுகுமாரோட சினிமாட்டோகிராஃபி பார்க்குற எல்லாமே முக்கியமாக அந்த மலைவாழ் சம்மந்தப்பட்ட மக்களுடைய படங்கள் எடுக்கிறதுல அவர் ஜித்துன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த காட்சி பார்க்கும்போது தெரிஞ்சிடும் கண்டிப்பாக சுகுமார் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அவருடைய பிரதிபலிப்பு இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்து தான் சொல்லி ஆகணும். அண்ட் எடிட்டிங் கட்டாக இருக்கட்டும், இந்த படத்தில் ஜிவி பிரகாஷோடைய பின்னேசி கூடுதல் பலமாக அமைஞ்சிருக்கு. அண்ட் கதைகளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்குற எந்த ஒரு குழந்தைக்குமே, அதாவது ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அடம்பிடிக்கிற குழந்தை கூட இந்த படம் பார்க்கும்போது நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்ல தோணும். ஏன்னா இந்த படத்துடைய கதைகளும் அப்படி. ஏன்னா அந்த இன்னல்கள் இந்த குழந்தைகள் வந்து ஆசைப்படுறதை பார்த்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைய ஆசைப்பட்டு நான் ஸ்கூலுக்கு போயிடுறேன். ஏன்னா இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ வசதி இல்லாத இவங்களுக்கே இவ்வளோ கஷ்டப்படும்போது நம்மளுக்கு எவ்வளோ வசதி இருந்தும் நம்ம ஏன் போக மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும். அதுக்காக ஒரு எப்படி சொல்கிறதுன்னா இது ஒரு அவங்கள ஒரு தூண்டி விடுற ஒரு முயற்சி கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களையும் தூண்டி விடுற ஒரு முயற்சின்னு சொல்லலாம் இந்த படம். ஸோ அதாவது அந்த பொண்ணு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறா, அந்த மக்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலி எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுது, அரசாங்கத்துக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ஒரு கலெக்டை பார்க்குறதுக்கு மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது கூட பரவாயில்ல, சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 8 கிலோமீட்டர் தாண்டி போக வேண்டிய சுச்சுவேஷன் அது மாதிரி ஆகுது. ஸோ இதெல்லாம் எப்படி அவங்கள அதை நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை இந்த படத்தில் மேக்ஸிமம் கொண்டு வந்தாங்க தான் சொல்லி ஆகணும். அதுக்கான போர்ட்ரே நல்லா வந்து முக்கியமாக எனக்கு இதில் படத்தில் பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா டீட்டெயிலிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த மலைவாழ் மக்களுடைய டீட்டெயிலிங், முக்கியமாக அவங்க பேசுகிற தமிழ், அது முன்னாடியே சொல்லிடுறாங்க இந்த தமிழ் வந்து இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு, ஒரு பாதிக்கு அப்புறம் இந்த படத்தோட தமிழ் நார்மல் தமிழ் மாதிரி உங்களுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த தமிழை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது தமிழ்லையும் மலையாளத்துக்கு கலந்த மாதிரி அந்த லாங்குவேஜ் இருந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நல்ல வேளை எனக்கு தோணுச்சு, ஐயோ இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்களே, இது ஃபுல்லாக கொண்டு வந்தாங்கன்னா சுத்தமாக புரியாது அப்படின்னு நினச்சேன். பட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அது ரொம்ப நல்லதாக இருந்தது. அதுவும் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அதுக்காக ஆக்டர்ஸும் மெனக்கெட்டுருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. அந்த சின்ன பொண்ணு உட்பட நிறைய மெனக்கெட்டுருக்காங்க. அந்த ஊர் மக்கள் காட்டப்பட்ட விதம் எல்லாமே நல்லாவே ஸ்கோர் பண்ணி தான் சொல்லி ஆகணும். அண்ட் முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பாதி, அதாவது ஒரு விதமான கதைகளமாக வந்தது, செகண்ட் ஆஃப் வேறு ஒரு கதைகளமாக வந்தது. முக்கியமாக கலெக்டர் கிட்ட போனதுக்கப்புறம் அந்த கதைகளும் ரொம்ப நல்லா இருந்தது சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருந்த பேபி கிருத்திகாவுக்கு பெரிய பாராட்டுகள். அந்த கேரக்டர் நல்லா உள்வாங்கி சூப்பராக டெல் வரைக்குமே அவளோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்மளை ஹோல்ட் பண்ணுறாங்க தான் சொல்லி ஆகணும். அண்ட் இதை தாண்டி அருள்நிதியோட நடிப்பாக இருக்கட்டும், அவர் கலெக்டர் அவர் செகண்ட் ஆஃபில் அவர் அந்த மெச்சூரான ஆக்டிங்காக நல்லாவே காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அண்ட் ரம்யா பாண்டியனோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பிடிவி கணேஷ் அண்ட் காளி வெங்கட், இவங்க எல்லாருமே நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தான்னு சொல்லி ஆகணும். ஸோ அவங்க சைட்லேருந்து மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அருள்நிதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சக்கப்புறம் தான் வராருன்னு சொல்லலாம். அந்த செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அது கூட. ஸோ ஆனால் அவர் கொடுத்த வேலையை நல்லாவே பண்ணியிருக்காரு சொல்லி ஆகணும். பட் இந்த படத்தில் எனக்கு பெட்டர்மெண்ட்டாக வர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பார்க்கும்போது ஒரு டாக்குமெண்ட்ரி, அதாவது டாக்கு ட்ராமா பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இது டாக்கு ட்ராமா போகும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. கமர்ஷியலாக இறங்கிருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்ரி இறங்கிக்கலாம். இது ரெண்டுமே இல்லாமல் நடுவில் இருந்தனால இந்த படம் வந்து எப்படி அணுகிறதுன்றத ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வழியாக அந்த கதையை கடத்தி கொண்டு போகிறதுக்கான விஷயங்கள் கரெக்டாக இல்லையோ அப்படின்னு தோணுது. ஸ்க்ரீன் பிளேலேயே இன்னுமே மெருகேற்றிருக்கமான காட்சிகள் இருந்திருக்கலாம். எமோஷனலாக நல்லா ஒர்க் அவுட் இருக்குது, அது நான் குறைய சொல்லலை. இமோஷனல் தான் இந்த படத்துடைய பெரிய பலம் சொல்லலாம். அந்த ஸ்க்ரீன் பிளே ப்ரெசன்ஸாக எடுத்தடுத்து என்ன சீன்ஸ் வரணுன்றது ஆர்கனைஸாக இல்லையோ அப்படின்னு தோணுது. திடீர்னு பார்த்தா கிளைமேக்ஸ் முடிச்சுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கதை இருக்கணுமே அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்க தோணுச்சு. ஸோ அந்த இடம்லாம் விட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் நல்லா மெனக்கெட்டுருக்கலாமோ, அந்த கதைகளத்தை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய இடங்களில் தோண வச்சிச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி, அந்த மக்களை காட்டப்பட்ட விதம் அதெல்லாம் நல்லாவே பூர்த்தி பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு இடத்துல அந்த படமானது மிஸ் ஆகுது, ஏதோ டாக்குமெண்ட்ரி ஃபீல் வருது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி ஸ்பேஸ்லேருந்து வெளியே வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. மற்றபடி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் வாட்ச் இந்த படமானது. ஸோ இப்போ தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3. மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேட் மீ FDFS வித் மோகி.